அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வீக்லி கேட் சேலஞ்ச் 16 எப்படி நம்ம ஃபியூஷன் 360 சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த அவுட்டர் சர்க்கிள் அப்புறம் கூட இன்னர் சர்க்கிள்ஸ் இது எல்லாமே ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஸ்கெட்ச் போயிட்டு டாப் பிளேன் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள் டயாமீட்டர் 300. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அவுட்டர் சர்க்கிள் டயாமீட்டர் 300 இருக்குது. 300க்கு அடுத்து ஒரு பிசிடி சர்க்கிள் இருக்குது. அதோட டயாமீட்டர் 254. ஸோ இன்னொரு சர்க்கிள் 254. அடுத்தது இன்னொரு சர்க்கிள் இருக்குது, அதுவும் வந்து பிசிடி சர்க்கிள். அதோட டயாமீட்டர் வந்துட்டு 150. டயாமீட்டர் 150. அதுக்கடுத்து உள்ள 2 சர்க்கிள் இருக்குது. ஸோ ஒன்றோட சர்க்கிள் வந்து இங்கே பாருங்கள் தெரியும், டயாமீட்டர் 87. லாஸ்ட் இருக்கக்கூடிய சர்க்கிளோட டயாமீட்டர் 70. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளும் இந்த உள்ளே இருக்க இந்த 2 சர்க்கிளும் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த சர்க்கிளில் ஒரு சர்க்கிள் வந்துருக்கும், இந்த டாட்டர் லைனில் ஒரு சர்க்கிள் வரும், இங்கே ஒரு சர்க்கிள் வரும். ஸோ இங்கே வர்றது வந்துட்டு 45 டிகிரி. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு சென்டர் லைன், இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு சென்டர் லைன். ஸோ இதுவுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றிக்கிறேன். இன்னொரு சென்டர் லைன் மிடில்லேருந்து ஜஸ்ட் ஒரு 90 டிகிரிக்கு. இந்த டைமென்ஷன் மார்க் பண்ணுறதுக்காக இந்த சென்டர் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது டைமென்ஷனில் போயிட்டு இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 45 டிகிரி. அடுத்தது இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 22.2 டிகிரி. ஸோ சர்க்கிள் போய்க்குங்க, இங்கே ஒரு சர்க்கிள், அதே மாதிரி இங்கே ஒரு சர்க்கிள். பேசிக்காக இந்த இடத்துல 2 சர்க்கிள் வரும், கவுண்டர் போடுறக்கும். ஸோ இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க 23.5. ஸோ இங்கே உள்ளே இருக்க இந்த கவுண்டர் போர் இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் இங்கே பாருங்கள் 35 வந்து அவுட்டர் டயாமீட்டர், இன்னர் டயாமீட்டர் வந்து 35 23. ஸோ இது வந்து 35, உள்ளே இருக்கிறது வந்து 23. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து அப்படியே இங்கே இருக்கிற 2 சர்க்கிளை வந்து பேட்டர்ன் பண்ணிக்கலாம் பேலன்ஸுக்கு. ஸோ சர்க்கிளில் போயிட்டு சர்க்குலர் பேட்டர்ன் ஆப்ஜெக்ட் எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள், 2வது சர்க்கிள், 3வது சர்க்கிள். ஆர்ஜின் பாயிண்ட் இதுதான் ஆர்ஜின் பாயிண்ட். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து 4 டைம்ஸ். ஜஸ்ட் நீங்கள் 4 டைம்ஸ்னு கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆஸ் பர் ஆங்கிள் அது செட் ஆயிரும். பாருங்கள், க்ரியேட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணணும். இந்த இடத்துல ஒரு சின்ன சர்க்கிள் வந்திருக்கும், டயாமீட்டர் 12க்கு. இதோட டிஸ்டன்ஸ் இந்த மிடில்லேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 60. அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் இதுவும் வந்து 60. ஓகேங்களா? ஸோ எல்லாம் ட்ரா பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். இதோட திக்னஸ் இங்கே பாருங்கள் 30 mm. ஸோ 30க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இந்த ஒரு 4 ஹோலுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா இன்னொரு கவுண்டர் போர் வந்திருக்கும். ஸோ இப்போ என்னோடய ஸ்கெட்ச் வந்து பேக் எண்டில் இருக்குது. நீங்கள் ஆப்செட் பண்ணியும் ட்ரா பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து கீழே எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரூடை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ஃபீச்சரில் போயிட்டு இந்த +30 கொடுத்ததுக்கு பதிலாக -30 கொடுத்தோம் அப்படின்னா அது கீழே எக்ஸ்ட்ரூட் ஆயிரும், நம்ம ஸ்கெட்ச் மேலே அப்படியே இருக்கும். இப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் போயிட்டு இந்த ஸ்கெட்சை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் போயிட்டு இந்த சர்க்கிளை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட டெப்த்து வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க 24. ஸோ -24. ஓகே, இந்த ஸ்கெட்சை ஹைட் பண்ணிடுங்க. இது கிடச்சிருச்சு. அடுத்தது பேக் சைடில் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் போய்க்கிறேன்.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டயாமீட்டர் 195க்கு ஒரு சர்க்கிள் இருக்குது, டயாமீட்டர் 80.3க்கு ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ சர்க்கிள் ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் 87, அடுத்தது 195, இன்னொரு சர்க்கிள் 80.3. நம்ம பாருங்கள் இதையும் நம்ம மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். என்ன ரீசன் அப்படின்னா இதுவும் வந்து கவுண்டர் போகிறது தான் வந்துருக்கு. இந்த நடுவில் இருக்கிற ஹோல் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கவுண்டர் போர் தான். நம்ம வந்து ஒரு சர்க்கிள் தான் எக்ஸ்ட்ரூட் பண்ணோம், இன்னொரு சர்க்கிள் எக்ஸ்ட்ரூட் பண்ணல. அப்போ இன்னொரு சர்க்கிள் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். கவுண்டர் போர் இந்த 70 வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். எது வரைக்கும் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னா மேலேருந்து 5 mm ரெடியூஸ் பண்ணணும். அப்போ 30 கீழேருந்து 25க்கு மேலே எல்லாமே எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். -25 அப்போ இந்த கேப் வந்து நமக்கு 5 mm இருக்கும். இது வந்து கவுண்டர் போகிற மாறிடும். ஓகேங்களா? இப்போ இதோட பேக் சைடு வாங்க. இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட், இது எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸோ இந்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 38க்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. அப்போ 8 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 8 mm ஆயிடுச்சு. இன்னொரு சர்க்கிள் இருக்குது, அது இன்னும் எக்ஸ்ட்ரூட் ஆகணும். எக்ஸ்ட்ரூடு போயிட்டு இந்த பார்ட்டு ஆல்ரெடி ஒரு 8 இருக்குது, அது இல்லாமல் அகெயின் 40, அகெயின் ஒரு 2 mm. ஸோ அப்போ 10க்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகணும். அந்த ஸ்கெட்செலாம் ஹைட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள். ஸோ டாப் லேயரும் ஓகே, பாட்டமும் வந்துட்டு நம்மளுக்கு அதே மாதிரி க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு எப்போ போல் மெட்டீரியல் கொடுத்து கலர் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராயிங் உங்களுக்கு எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். கேட்காமில் நிறைய கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.